ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹலோ பிரசாத் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலுக்கு வந்து ஒரு பெரிய போயிட்டு இருக்கு. டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷனே வந்துட்டு நம்ம டிஎன்பிஎல் மேட்ச் லாஸ்ட் சண்டே நடந்த மேட்ச் அண்ட் எம்எல்சி நல்லா நடந்துச்சு. அண்ட் இந்தியா ஜிம்பாவே டூர் முடிஞ்சிருக்கு அண்ட் ஸ்ரீலங்கா டூர் வரப்போகுது, அதுக்கான டிஸ்கஷன். பிளஸ் நம்ம இந்தியா உமன்ஸ் வந்துட்டு வேர்ல்டு கப் போறாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிரசாத் ப்ரோக்கே கொடுத்துட்றேன். எல்லாம் ஒவ்வொன்றா நீங்க பொறுமையா டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க உங்க பாயிண்ட்ஸ். TNPL வந்து இட்ஸ் கோயிங் ஆன் வெல். TNPL வந்து ஆக்சுவலா லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் இப்பவே as we speak நெல்லை ராயல் கிங்ஸ் ஆர் ஃபேசிங் மதுரை பேந்தர்ஸ் நினைக்கிறேன். நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இட்ஸ் ரெயின் ஸ்பாயில்ட் கேம், 17 ஓவர் கேம். ஸோ நல்லா டைட்டா போட்டுட்டு இருக்காங்க மதுரை போலிங். நல்லா அந்த குர்ஜன் பிரீத் சிங், லாட் ஆஃப் லோக்கல் டேலண்ட்ஸ் நிறைய பேர். குர்ஜன் பிரீத் சிங்கா இருக்கட்டும், முருகன் அஸ்வின் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்றாரு அவர் கேம். மேபி ஐபிஎல் வந்து அன்சோல்டா போனாரு, மேபி அதெல்லாம் வந்து ஃபயரா வச்சுட்டு நல்லா பாயிண்ட்ல ஃபீல் பண்றாரு, நல்லா லீனா இருக்காரு, நல்லா ஃபிட்டா இருக்காரு. அண்ட் ஆல்சோ யூ சி லாட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் லைக் அஜிதேஷ் குருஸ்வாமி, பீட் அருண் கார்த்திக், நேத்து லாட் ஆஃப் எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ் லைக் ஜி அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சேப்பாக்கு ஆடிட்டு இருக்காரு. But if unfortunately it's raining in Coimbatore, so we are seeing a lot of rain affected games. இன்னைக்கு கேம் நடக்குமான்னு தெரியலன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு as we speak. நம்பர் 2 வந்து நேத்திக்கு சென்னை சேப்பாக் சூப்பர் கில்லீஸ் தே பீட் திண்டுக்கல் டிராகன்ஸ். அகைன் இட்ஸ் ரெயின் ஸ்பாயில்ட் கேம். அவங்க 64 for 6 இங்க ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. கர்டசி அப்பர்ஜித்ஸ் அண்ட் ஜெக்தீசன்ஸ் குட் நாக்ஸ். அஸ்வினோட டீம் ஐ திங்க் பேக் டு பேக் லாசஸ் ஃபார் அஸ்வின்ஸ் டீம், which is actually a good sign. But Ashwin as a cricketer, as a batsman, அவர் நல்லா போயிட்டு இருக்காரு. 45 runs அடிச்சார் நினைக்கிறேன் அந்த 64. But as it's a good win for Chepauk Super Gillies, and again they rise up to the second or third spot. I'm not very sure. And more than India beating Zimbabwe, I look happy to see Washington Sundar getting the man of the series. He's been playing for India for 2017, on and off. ஒரு வேர்ல்ட் கப் கூட ஆடல. With Gautam Gambhir coming in and the Jadeja spot கொஞ்சம் அந்த போறதுனால we have some good option to consider. ஏன்னா Asia Cup வருது and also Champions Trophy வருது and a lot of World Cups coming. I think Washi is around 24-25 தான் நினைக்கிறேன், not more than that. And அது போயிட்டு இருக்கு and it's a good commanding win after what happened in the first game for இந்தியா. ஃபர்ஸ்ட் கேம் தோத்தாச்சு, வெரி க்ளோஸ் கேம். கர்டசி வாஷிங்டன் அவர் தான் கொஞ்சம் கூடி எடுத்துட்டு வந்தாரு. பட் ஐ திங்க் தட் வாஸ் தேர். அண்ட் விமென்ஸ் வேர்ல்ட் கப் அண்ட் மும்பை வந்து டெக்ஸஸ் பீட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் செகண்ட் வின் ஃபார் டெக்ஸஸ் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ குட் வின் ஃபார் தெம் அண்ட் பீட்டிங் மும்பை எனிவேர். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ கிரேட் ஃபீலிங். டைம் ஜோன்னால மேட்ச் சரியா பார்க்க முடியல, பட் ரியலி ஹாப்பி ஃபார் தட். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து விமென்ஸ் கிரிக்கெட் அவங்க நல்லா ஆடிட்டு இருக்காங்க. they been beating South Africa convincingly here டெஸ்ட் கிரிக்கெட்ல. அண்ட் ஒன் டே ஐ திங்க் T20ல வந்து they were good. They made a very good fight to draw level it 1-1. and ஒரு கேம் வந்து ரெயின் ஸ்பாயில்ட் சரியா ஆடல. வெரி குட் ஸ்குவாட். ஸ்மிருதி மந்தானா நல்லா இருந்தாங்க, ஸ்மிருதி மந்தானா, ஷஃபாலி வர்மா, செம்மையா ராட்ரிஜஸ், ஹர்மன் பிரீத் கௌர். ஸோ நல்ல கோர். அப்புறம் வந்து பவுலிங்ல வந்து தீப்தி சர்மா நல்லா போடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேங்கா பாட்டில், அதுக்கப்புறம் வந்து அந்த யாரு ஹர்லின் டால்லாம் இருக்காங்க. அவங்க ஆடுறாங்கன்னு தெரியல, பட் அந்த அருந்ததி ரெட்டி, அதுக்கப்புறம் வந்து ரிச்சா கோஷ் நல்லா அக்ரெசிவா ஆடுறாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் பவுலிங் அண்ட் வெரி குட் லைன் அப். They're starting the Asia Cup again on July 19th in Bangladesh நினைக்கிறேன். கன்வின்சிங்கா ஆடி வின் பண்ணுவாங்க. ஸோ ஏஷியா கப்லாம் shouldn't be a big challenge. Maybe against the big legs of Australia, South Africa, England. ஸோ அந்த மாதிரி டீம்ஸோட தான் வந்து I think India should compete. Indian women should compete and they will pick the motivation from Indian men's team also. So வந்து அது I think that should be a great. So actually if you are a cricket fan, you have a lot of things lined up. So it's a really exciting times for us and keep following our channel. நாங்க ஜாலியா இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருப்போம் whenever we have time. And I think that's all from my side. I think we have covered most of it. And இன்னும் ஒரே ஒரு மேட்டர், ஆஸ்திரியா வர்சஸ் ஏதோ ஒரு டீம் நினைக்கிறேன். ஆஸ்திரியா needed 61 runs to win of 2 overs. அவங்க வின் பண்ணிட்டாங்க எப்படியோ. ஸோ அது வந்து 61 runs of 2 overs. ஆமா, அது வந்து ஒரு மாதிரி வின் பண்ணாங்க. நீங்க கிரிக் பஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பல்கேரியா வர்சஸ் ஆஸ்திரியா, ரோம் வர்சஸ் குரோேஷியா, அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் சும்மா வீம்புக்குனே பாத்துட்டு இருப்பேன்.
நைஜீரியா வர்சஸ் கென்யா நைரோபில ஆடிட்டு இருப்பாங்க அதெல்லாம். சோ அதெல்லாம் வந்து ஓகே அதெல்லாம் வந்து ஜாலியா இருக்கும். அதுதான் லைக் அப்புறம் யா தட்ஸ் எனக்கு அப்புறம் சம்திங் கோயிங் ஆஃப் டாபிக். இந்தியன் 2 பார்த்தேன். இட்ஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஒர்க் ஃபார் மீ. பீப்புள் ஆர் டெல்லிங் நல்லா இல்லைன்னா பட் ஐ திங்க் இட் சம் பாயிண்ட் இட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ மூவி வாஸ் ஓகே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஐ திங்க் யூ கேன் சே இஃப் யூ ஹேவ் சம் பாயிண்ட்ஸ். ஸோ நாளைக்கு திருச்சி ஆட போறாங்க உங்க ஃபேவரட் டீம். ஸோ யா ஆமா ஆக்சுவலா லாஸ்ட் அதான் நாங்களும் வந்துட்டு நேத்து வந்துட்டு ஒரு கன்வின்சிங் வின் அகைன்ஸ்ட் சேலம். இங்கேயும் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ராஜ்குமார், அந்தோனிதாஸ், சஞ்சய் யாதவ் கேட்கவே வேணாம். அவருக்கு ஆல்ரெடி மும்பைல ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது. பட் அவரால் விளையாட முடியல அந்த சீசன்ல. ஸோ அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா செகண்ட்ல வந்துட்டு நாங்க இருக்கோம், தேர்ட்ல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஸோ கண்டிப்பா திருச்சி வர்சஸ் சென்னை மேட்ச் வந்துட்டு நல்ல ஒரு க்ளோஸ் மேட்சா போகும்னு நம்புறேன். அண்ட் எம்எல்சியில வந்துட்டு ஆக்சுவலா கன்வின்சிங்கா வின் பண்ண வேண்டியது கடைசியில வந்து ரஷீத் கான் வந்துட்டு ஒரு பயம் காமிச்சிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா அவர் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச். ஹி டிசர்வ் ஃபார் தட். பிராவோ எல்லாம் வந்துட்டு நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. இந்த வாட்டி எம்எல்சியில வந்துட்டு ஆக்சுவலா டிஎஸ்கே நல்ல டீம் எடுத்திருக்காங்க. ஸ்டாய்னிஸ் இருக்காரு, பிராவோ இருக்காரு, ஸோ நவீன் உள்ளக் இருக்காரு. ஸோ கலெக்டிவ்லி இட்ஸ் அ குட் டீம். டிஎஸ்கே கேட்கவே வேணாம். நம்ம மேனேஜ்மெண்ட் எப்பவுமே தெரியும், சிஎஸ்கே கரெக்ட் பிளேயர்ஸ் எடுத்து இது பண்ணுவாங்க. அண்ட் இந்தியா திராஷ்டு ஜிம்பாப்வேன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஒரு இதுல என்ன சொல்றது ஒரு ஆஃப் டே ஆயிடுச்சு. பட் ஸ்டில் தே ரியலி கேம் பேக். அண்ட் இன்னொரு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. ஆக்சுவலா நீங்க வந்துட்டு கம்பீர் ஹெட் கோச் ஆனதை பத்தி உங்களால பெருசா பேச முடியல. ஸோ இங்க வந்துட்டு நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு த்ரோ பண்றேன். ஸோ கம்பீரோட டீம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போகுது. அவர் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரம் மேபி ஓப்பனிங் இறக்கி ட்ரை பண்ணுவாரு. அண்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த ஸ்ரீலங்கா ஸ்குவாட் வருது, நாங்க கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு ப்ரெடிக்ஷன். கேஎல் ராகுலுக்குலாம் சான்ஸ் இருக்கா? யார் வந்துட்டு கேப்டனா இருக்க போறாங்க 2020? ஹர்திக் பாண்டியாவா? ஒன் டேக்கு வேற ராகுல் இருக்க போறாருங்கிறாங்க. ஸோ சொல்லுங்க, உங்க தாட் சொல்லுங்க. இல்ல எனக்கு ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இப்போ இந்தியா வந்து ஆல்ரெடி வெரி ப்ரூவன் சைடு. இப்போ வந்து ஒன் திங் அபவுட் இந்தியா இஸ் வி ஓவர் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அவர் பிளேயர்ஸ். ஸோ இப்போ ஒரு நார்மல் டீம்னாலே 2023 வேர்ல்ட் கப்ல வந்து நீங்க ரன்னர்ஸ் அப் வாங்கிருக்கீங்க. சாம்பியன்ஸ் WTCல வந்து இந்த ரன்னர்ஸ் அப். திருப்பி 2022ல கூட நீங்க ரன்னர்ஸ் அப் WTCல. ஸோ ஓவராலா கலெக்டிவா பாத்தீங்கன்னா வந்து இந்தியா ஹஸ் பீன் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் சைடு. சரியா? இப்போ இந்தியா இஸ் நாட் லைக் நீங்க வந்து இப்போ இந்தியா வந்து அந்த வேற நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் மாதிரி கிடையாது. எல்லா மேட்சும் தோத்துட்டு லாஸ்ட்ல போய் குரூப் ஸ்டேஜ்ல எக்ஸிட் ஆயிட்டு ஒரு டீம் காம்பினேஷனே இல்ல, யார் எங்க வருதுன்னு தெரியல, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இந்தியா. ஆல்ரெடி தேர் டூயிங் வெல், ஜஸ்ட் சம் பேட் கேம்ஸ் ஹியர் அண்ட் தேர், அவ்வளவுதான். சோ என் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்னா, இந்த கம்பீர் என்ன பண்ணுவாரு எனக்கு தோணுதுன்னா, இந்த டீம் அப்படியே சிம்பிளா வச்சுட்டு இங்க கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ணா போதும், அவ்வளவுதான். புதுசாலாம் பெருசா ஒன்னும் ட்ரை பண்ண வேணாம். இப்போ என்ன விராட் கோலி அண்ட் இவர் இல்லையா T20ல, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா 320 கிடையாது. சரி, என்ன சேஞ்ச் பண்ணலாம்? ரவீந்திர ஜடேஜாக்கு யூ ஹேவ் அக்ஷர் பட்டேல். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாக்கு யூ கேன் ரீப்ளேஸ் வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில். சுப்மன் கில் இஸ் அ கீ. சோ இவர் இப்ப என்னன்னா சுப்மன் கில் இவர் ஆடுவாரா, ஒரு அபிஷேக் சர்மா ஆடுவாரா, ஆர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடுவாரா, இல்லாட்டி ருத்ராஜ் கேக்வாட் ஆடுவாரா? இந்த 4 தான். சோ இந்த 4ல யூரோபிக் ஏதர் A, B, C or D. அதுக்கப்புறம் ஹர்ஷா போக்லே வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. சோ இப்போ ரிஷப் பந்த்லாம் வந்து படுத்து ஒரு 5 6 அடிப்பாரு. ஆனா சஞ்சு சாம்சன் அப்படி கிடையாது. நின்ன இடத்துல வச்சாருன்னா 100 மீட்டர் போய் விழும். சரியா? இதே மாதிரி ரிஷப் பந்த் has played 74 games for India, T20s for India or whatever it is. பட் இதே 74 கேம்ஸ் சஞ்சு சாம்சன் விளையாடி இருந்தாருன்னா அவர் ரிஷப் பந்த் விட ஜாஸ்தி ரன் அடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு ஹர்ஷா போக்லே ஒரு ட்வீட் போட்டு, பிளஸ் he feels under கம்பீர் there will be more chances given to சஞ்சு சாம்சன். சோ அதுவும் ஒரு ஃபேக்டர் பார்க்கணும். will it be பந்த் or will it be சஞ்சு சாம்சன்? அதுவும் ஒரு பார்க்கணும். And I think apart from that, you pace bowlers வந்து ஜஸ்பிரீத் பும்ரா is sure shot. அவர் வந்து he has to play. அதுக்கப்புறம் who will be the bowler supporting Jasprit Bumrah? Okay, fine, you have Arshdeep Singh, you have Siraj. So what new things can this guy get? Okay, இப்போ ரவீந்திர ஜடேஜா இல்ல. Okay, so ரவீந்திர ஜடேஜா what will he do? Will he play Washington Sundar, okay, who has been comparatively well, or will he play Ravi Bishnoi? குல்தீப் ரவி பிஷ்னாய். ஓகே, இல்ல நீங்க லைக் அவரும் ஒரு கண்டெஸ்ட் பாருங்க. குல்தீப் is in the 11. So இப்ப ஜடேஜா போனதுனால who will fit in Jadeja shoes? Will it be Washington, or will it be Ravi Bishnoi, or will it be anybody from the KKR side? Will it be Himanshu Rana? Who will be that? Who will be that is the question mark.
சோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 3-4 ஸ்பாட்ஸ் வந்து அவர் கொஞ்சம் அப்படி ஒரு கிளாரிட்டி வச்சு அப்படியே கொடுத்துட்டாருன்னா ஐ திங்க் there'll be nothing else more than that. ஏன்னா டீம் இஸ் செட், ஒரு டீம் மாத்தவே தேவையில்லை. ஓகேவா? ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன், எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பந்த் தான் ஆடுவாரு. சோ எனக்கு தெரிஞ்ச ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் விராட் கோலிக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச மோஸ்டா சுப்மன் கில்லா தான் இருக்கும். எனக்கு தெரியல, பட் ஐ ஃபீல் சுப்மன் கில்லா தான் இருக்கும். மேபி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஓப்பனிங் பேர் சொல்றதுனால அபிஷேக் சர்மா அண்ட் இவருன்னு சொல்லலாம், அபிஷேக் சர்மா அண்ட் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், அதுக்கப்புறம் ஸ்கை, அப்படி போறதுக்கு ஒரு 80. ரிஷப் பண்ட் ஆப்வியஸா கீழே தான் வந்துருவாரு, அவர் நம்பர் 3 ஆட மாட்டாரு. ஏன்னா இந்த T20 வேர்ல்டு கப் ஃபுல்லா நம்பர் 3 ஆடிட்டு இருந்தாரு. சோ இப்போ அவர் டவுன்ல போயிருவாருங்கிறீங்க. ஓகே, மேபி கம்பீர் அப்படி பண்ணலாம், மேபி தெரியல. ஏன்னா இல்லாட்டி தெரியல, மேபி ரிஷப் பந்த் கூட மேல ஆடலாம். ஆர் ரிஷப் பந்த் மேல ஆடினா சுப்மன் கில்லுக்கு அங்க இடம் இல்ல. சோ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த காம்பினேஷன் மட்டும் அவர் செட் பண்ணா போதும். அது நம்ம ஜாப் கிடையாது, வீக்கெண்ட் நம்ம ஜாலியா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அங்க மேபி அவரு சரி ருத்ராஜ் கேக்வாட் கொஞ்சம் சென்சிபிளா ஆடுறான், நல்லா அடிக்கிறான், அவன் கொஞ்சம் அவனுக்கு சான்ஸ் தரலாம்னு சொல்லிட்டு அவரை இறக்கி விடலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஆம்பினேஷனா இப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் அபிஷேக் சர்மா இறக்கி விட்டீங்கன்னா 2 பேரும் டமால் பிளேயர்ஸ் தான், சும்மா பேட் எடுத்து விடுவாங்க. இல்ல ஓப்பனிங்ல வந்து எனக்கு ஒருத்தர் வந்து நின்று கன்சிஸ்டன்டா கடைசி வரைக்கும் டமால் டிமில் அடிக்கணும், மேபி ஹி கேன் ஃபிகர் அவுட் வெதர் இட்ஸ் சுப்மன் கில் ஆர் இட்ஸ் ருத்ராஜ் கேக்வாட். சோ 2 பேர் ஆப்ஷன்ஸும் இருக்கலாம். சோ இந்த மாதிரி அந்த 1 or 2 questions வந்து கம்பீர் ஷுட் do well as a coach. So இதுதான் வந்து கம்பீர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி will be. தேங்க்ஃபுல்லி நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ரீலங்கன் சீன் வராங்க. ஸோ ஐ திங்க் அதுலயே வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு தோராயமா தெரியும் யாரு என்ன ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன ஸ்குவாட் வரல, விச் இஸ் மோர் சர்ப்ரைசிங். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. ஸோ ஸ்குவாட் வந்தா இன்னும் ஒரு 50% கிளாரிட்டி தெரிஞ்சிடும் யாரு ஆட போறா யாரு இல்லன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு ஓடி விளையாட போறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் கொண்ட அந்த ஸ்குவாடே போவாங்களா, இல்ல மேபி பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு யங் சைடு தான் அனுப்பி விடுவாங்களா ஸ்ரீலங்காக்கு? ஏன்னா கம்பீர் ஃபர்ஸ்ட் டைம் we have to again see how many ODIs are there before the Champions Trophy. ஸோ அதுவும் பார்க்கணும். பிகாஸ் ஒரு 10-15 எவ்வளவு தெரியல எனக்கு. இந்தியா இன்னும் அந்த ஸ்குவாட் பார்க்கல. ஐ திங்க் இந்தியா வந்து பங்களாதேஷ்லாம் ஆடுறாங்க. பங்களாதேஷ், அதுக்கப்புறம் அந்த நியூசிலாந்து இஸ் கமிங். ஆக்சுவலி பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வேற ஒன்னு வருது, அதுல மேபி ஒரு 1 days வரலாம். அது ஜான்ல தானே வருது. இல்ல ஆக்சுவலா இல்ல, அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி விண்டோக்குள்ள சொல்றேன், பிப்ரவரியில சாம்பியன்ஸ் டிராஃபி. ஆஸ்திரேலியால ஆடுறாங்க, கண்டிஷன்ஸ் வேற, எல்லாமே வேற. ஆமா ஆமா, பட் தெரியல, மேபி அந்த காம்பினேஷன் ஆர் அந்த எனக்கு தெரிஞ்ச ரோஹித். பட் பின்னே கேஎல் ராகுல கேப்டனா வச்சாங்க. அப்போ கேஎல் ராகுல கேப்டனா வச்சாங்கன்னா ஐ திங்க் கன்ஃபார்ம் இல்ல, அது கன்ஃபார்ம் இல்ல, ஜஸ்ட் டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. மேபி அது ரூமரா கூட இருக்கலாம். கேஎல் ராகுல வந்துட்டு கம்பீர் வந்துட்டு அவர் கேப்டன்சி அப்ரோச் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஏன்னா லக்னோல 2 பேரும் க்ளோஸா ஒர்க் பண்ணதுல மேபி அவர் கேப்டன்சி பிடிச்சதோ என்னவோ. சோ அது ஆக்சுவலா ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன் தான், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நீங்க சொல்லுங்க, லைக் நார்மலா இப்ப கொண்டு ஆடுவாங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் ரோஹித் அண்ட் விராட் ஷுட் பிளே. பிகாஸ் கம்பீரோட கோச் எப்படி இருக்கும்னு தெரியல இல்ல. சோ ஐ திங்க் தே ஹேவ் டு பிளே அண்ட் தே ஹேவ் டு ஃபீல் தட். ஏன்னா எனக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்சஸ் தான் வருது. டெஸ்ட் மேட்சஸ்ல அப்ரோச் வேற மாதிரி இருக்கும், பட் ஒன் டேல அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். சோ ஐ திங்க் அந்த யுஸ்வீந்தர் சஹால்லாம் கொஞ்சம் சான்ஸ் தரணும் இந்த ஒன் டேல எல்லாம். ஒரு 10 ஓவர் போடுன்னு சொல்லிட்டு யுஸ்வீந்தர் சஹால், குல்தீப், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஆடலாம். ஆர் இட் வில் பி பிட்வீன் யுஸ்வீந்தர் சஹால் ஆர் வாஷிங்டன் சுந்தர். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா அக்சர் பட்டேல் இஸ் அ ஷோர் ஷாட், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் குல்தீப், ஆர் வித் மேபி வாஷிங்டன் சுந்தர் ஆர் யுஸ்வீந்தர் சஹால் அந்த மாதிரி இருக்கும், அண்ட் குல்தீப் இருக்கும். இஃப் தே வாண்ட் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர் டு பேட் டவுன் த ஆர்டர், தென் தே வில் கோ வித் வாஷிங்டன் சுந்தர். அப்படி இல்லாட்டி குல்தீப். எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் கொடுக்கலாம், அவர் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. பேஸ் பவுலிங் அட்டாக் வந்து என்னன்னு தெரியல, யார் ரெஸ்டட் சிராஜ்ல ஆடுறாரான்னு தெரியல. அதுவும் இன்னொரு கொஸ்டின் கேட்க வந்தேன். இப்ப முகமது ஷமி வந்தாருன்னா ஸ்குவாட்ல அவருக்கு பிளேஸ் இருக்கா? அவரு திரும்ப டீம்ல எடுப்பாங்களா? கண்டிப்பா எடுப்பாங்க. முகமது ஷமிலா வாக்ஸ் இல்ல, he and all walks in. அவர்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். சோ சிராஜ்க்கு பதிலா அவங்க ஆட வைப்பாங்க, இல்லாட்டி அர்ஷதீப் கூட ஆட வைப்பாங்க. ஆர் மேபி சிராஜ், முகமது ஷமி வந்தா சிராஜ் ஸ்குவாட்ல இருக்க மாட்டாரு T20ல. as far as T20 is concerned, சிராஜ் ஸ்குவாட்ல இருக்க மாட்டாரு. முகமது ஷமி, பும்ரா அண்ட் அர்ஷதீப் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஓவர் சீமிங் ட்ராக் இருந்ததுன்னா 3 பேசஸ் ஆடுவாங்க. அப்படி இல்லாட்டி பும்ரா, அர்ஷதீப், ஹர்திக் பாண்டியா ஆடுவாங்க. ஷமி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இப்படிதான் இருக்கும். இப்போ ஷமி அண்ட் ஆல் ஹி வாக்ஸ் இன் டு த இந்தியன் ஸ்குவாட். அவர்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வெரி குட் பவுலர் தான் அவரு. ஸோ பேசிக்கா மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கம்பீர் வில் பி
டு see the replacement of Rohit, Kohli and Jadeja. இந்த 3 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த 1-2 அந்த ஸ்டார்டிங் காம்பினேஷன் he has to make it right. இதுதான் காம்பினேஷன் சொல்லிட்டு இந்த உலகம் should know. சோ உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா இதுதான் இருக்கும், மாத்தவே கூடாது. இப்ப T20 வேர்ல்ட் கப்ல இந்தியா பண்ணாங்க பாத்தீங்களா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த் 3. நம்ம சொல்லிட்டு இருந்தோம் விராட் கோலி ஃபெயிலியர், யசஸ்வி ஜெய்ஸ்வால் வரணும், ஒரு கேம் ஆடல. இப்படிதான் ஆடினாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் ஃபார் தி நெக்ஸ்ட் 14 months until and unless there is no injury, அந்த ஒரு காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து கம்பீரோட ரோலா இருக்கும். ஹவு ஹி யூசஸ் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ். ஸோ ருத்துராஜ் லாட் ஆஃப் பிளேயர்ஸ், அவர் ஒரு பிளாட்டர் மாதிரி இருக்காரு, அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. ஐ கேன் சூஸ் த பெஸ்ட். சோ சீகாவும் சொன்னாரு, நாங்க வந்து 2027 வேர்ல்ட் கப்புக்கு வந்து 2011 வேர்ல்ட் கப்புக்கு வந்து 2008-9 தான் அவங்க இந்த ஸ்கவுட்டிங் ஆரம்பிச்சிட்டாரோ, நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்தோம். இவங்க ஆடு அதாடு நியூசிலாண்ட்லாம் கூப்பிட்டு இவன ஆடு அவனாடு நிறைய கொடுத்தோம். அந்த அந்த கொடுத்த சான்ஸ்ல யார் நல்லா பண்றாங்களோ அவங்களை வச்சுதான் நாங்க 2011 வேர்ல்ட் கப் ஆடணும். அன்பார்ச்சுனேட் ரோஹித் சர்மா வரல, பிகாஸ் தே பிக்ட் இன் பியூஷ் சாவ்லா இன்ஸ்டெட் ஆஃப் ரோஹித் சர்மா. So he didn't do anything wrong, but it was Dhoni's decision to take Piyush Chawla. So அந்த மாதிரி தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். So hopefully a lot of good things happen, and yeah, let's see. I think India down the line, at least over 9 years, at least they have to win 7 trophies with the kind of infrastructure, with the kind of team, with the kind of coach அவங்களுக்கு இருக்கிறது. So let's wait and watch. ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டிங்கா இருக்கு. 9ல 7னா 2 தான் மிஸ் பண்றது அப்படிங்கிறது பாவம். இந்தியா கொஞ்சம் இப்பதான் ஒன்னு வாங்கியிருக்காங்க, இத்தனை வருஷம் இல்லாம கொஞ்சம் அவங்க மேல பர்டன் போடாம இருப்போம். It's not about burdens. அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. They look at one game at a time. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஜிம்பாப்வே சீரிஸ் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கன் சீரிஸ் நல்லா பண்ணும், முடிஞ்சதா. நெக்ஸ்ட் இவங்க வராங்க, ஜிம்பாப்வே போறோம், இல்ல பங்களாதேஷ் போறோம். 2 டெஸ்ட் ஆட நினைக்கிறேன். அங்கெல்லாம் போய் அடிச்சு சாத்திட்டு வர போறோம் பங்களாதேஷ. பாவம் அவனுங்க. எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் கண்டிப்பா அஸ்வின் ஆடுவாரு. சோ யா, நான் என்ன நினைச்சேன்னா பங்களாதேஷ் மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் வந்து வாஷிங்டன் சுந்தர கூட்டு போய் அஸ்வினை ரெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அது கஷ்டம் தான். இவனுங்க ஆடுவாங்க, அஸ்வின் தான். பாப்போம். அதான் லைக் லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் கொஸ்டின். இப்ப அந்த இது போயிட்டு இருக்கு, பாகிஸ்தான்ல சிடி நடக்குமா நடக்காதா, இல்ல ஹைபிரிட் மாடல் வைப்பாங்களான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹைபிரிட் மாடல் தானா, யுஏஇ ஆர் ஸ்ரீலங்கால ஆடுவாங்களா, இல்ல இந்தியா வில் கோ ஃபார் பாகிஸ்தானா, என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இந்தியா கண்டிப்பா பாகிஸ்தான் போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து உயிர் முக்கியம். ஸோ ஐ திங்க் அது வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவ்வளோ செக்யூரிட்டி போட்டு அவ்வளோ ஒரு பபுள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்ல போனா ஒரு ஃப்ரீயாவே இருக்க முடியாது. ஒரு ஆஃப் டேனாலே நீங்க ஹோட்டல்ல தான் உட்கார மாதிரி இருக்கும், எங்கேயும் வெளில போக முடியாது. அண்ட் நம்மளுக்கெல்லாம் பக்குன்னு இருக்கும். நம்ம ஃபேன்ஸ் ஐயோ யாருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுடா, பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது யாரும் கூறுக விடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒரு பரவாயில்ல, ஸ்ரீலங்கா உள்ள ஆடினாலும் பரவாயில்லதான், நம்ம மிஸ் பண்ணாலே பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். இல்ல நான் இந்தியா இல்லையா, சரி ஹைபிரிட் மாடல் இல்ல, நம்ம வந்து இதுதான் அப்படி ஒரு டிராஃபி நமக்கு வேணவே வேணாம், அவங்களே டிராஃபி வச்சுக்கணும், நம்ம 2026 வேர்ல்ட் கப் ஜெயிச்சுக்கலாம். இல்ல ஆக்சுவலா அப்படி ஆட விட மாட்டாங்க. ஏன்னா இந்தியா தான் உங்களுக்கு வியூவர்ஷிப், எவ்வளவு ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நடக்குதுன்னா வியூவர்ஷிப் நிறைய வருது. பாகிஸ்தானிஸ் வந்து கவுண்டர் அட்டாக் பண்றாங்க. ஓகே, பாகிஸ்தானிஸ் பண்றாங்க, if India they are giving India only 2 options, if they want to come let them come, otherwise we'll play ஸ்ரீலங்கா அப்படின்றாங்க. அப்படி ஆடட்டும், ஸ்ரீலங்கா ஆடட்டும், அப்படியாவது நம்ம ஜெயிக்கட்டும், அப்படியாவது பாகிஸ்தான் ஜெயிக்கட்டும்ன்றேன். அப்படியும் தோப்பானுங்க. ஆப்கானிஸ்தானும் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்களாமே. தெரியல ஆக்சுவலா அது என்ன அளவுக்கு சோர்ஸ் உண்மைன்னு தெரியல. அது நியூஸ் கேள்விப்பட்டேன், ஆப்கானிஸ்தானும் வந்துட்டு லைக் இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அப்போ லெட்ஸ் சி, அது பாகிஸ்தான் போர்டு தான் கன்ஃபார்ம் பண்ணோம். அது பாகிஸ்தான் போர்டு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாவே இருக்காங்க. ஸோ ஃபைன், வித் தட் நோட் முடிச்சுக்கலாம். மோஸ்ட்லி டிஎன்பிஎல், எம்எல்சி, விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் அண்ட் இந்தியா ஜிம்பாப்வே டூரை பத்தி கவர் பண்ணிட்டோம். ஸோ அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல நல்ல வீடியோ போட்டுட்டே இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு டிஎன்பிஎல் மேட்ச் நடந்தா இன்னைக்கோட ரிவ்யூ எடுத்துட்டு நாளைக்கு மேட்சோட ரிவ்யூ சேர்த்து வந்து பேசுறோம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, இன்னும் நிறைய வாங்க. கண்டிப்பா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு அது என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் உங்க தாட்ஸையும் சொல்லுங்க, ஸ்ரீலங்கா டூருக்கு எப்படி இருக்கும் ஸ்குவாடு, கம்பீர் என்ன சேஞ்சஸ் கொண்டு வருவாருங்கிறத சொல்லுங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். வித் தட் நோட் முடிச்சுக்கிறோம். இட்ஸ் பிரபு சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. தேங்க்யூ பிரசாத் ப்ரோ. அடுத்த வீடியோ. Thank you.